இந்த சலிப்பு தன்மை என்னவென்றால், ஜபங்கள் கேட்கப்படாதவர். நிறைய ஜெபிச்சிருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு பதில் கிடைச்சே இருக்காது. என்ன இது, இத்தனை ஆண்டா ஜபித்து கொண்டே இருக்கிறேன், ஒரு மேய்ச்சலையும் பார்க்கல, ஒரு முன்னேற்றத்தை பார்க்கல, ஒரு உயர்வையும் வாழ்க்கையில பார்க்கல, அதே ஜீரோலையே நின்று கொண்டிருக்கிறேன் என்கின்றதான சலிப்பு தன்மை. ஜபித்து ஜபித்து சோர்ந்து போயிருப்பாங்க. அல்லது கூடுவார் சவகாசம் சொல்லுவாங்க, நல்ல பழமொழி சொல்லுவாங்க. ஒருத்தனை ஏற்கனவே சொன்ன ஒருத்தனை குறித்து அறிஞ்சுக்கணும்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சே இவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெளிவாக வாழ்க்கையில் என்ன செய்யலாம், இவனுடைய கேரக்டரை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த ஆட்கள் கூடுவார் சவகாசம் என்னன்னு கேட்டா, புறஜாதிகளின் ஐக்கியம், புறஜாதிகளோடு சவகாசம், புறஜாதிகளோடு கூட மணிக்கணக்கில் நேரங்களை செலவு செய்வது. அப்ப அவன் பேசுற எல்லாம் அசுத்தமான காரியம், அசுத்தமான எண்ணம், அசுத்தமான பேச்சு, அசுத்தமான வார்த்தை, இவைகளையே தான் தியானித்துக் கொண்டிருக்க முடியும். அவனால் எப்படி கர்த்தருடைய மேய்ச்சலை அறிந்து கொள்ள முடியும்? இன்னைக்கு உலகம் அசுத்தம், நம்ம அசுத்தம் இச்சை இதை சொல்லி நம்ம சும்மா பெரிய பரிசுத்தவான் சப்ஜெக்ட்ல போக வேணாம். நான் பிராக்டிக்கலா பேசி கொண்டிருக்கிறேன். முடிந்த அளவிற்கு நாம் இருக்கிற இடத்திலே, நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே கொஞ்சம் தெளிவாய் தேவனையே அறிந்து, தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே முன்பாக வைத்து நாம் ஓட்டம் ஓடினால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைச்சல் இல்லாமல் மேய்ச்சலை கர்த்தர் கொடுக்க முடியும். கைத்தட்டி கர்த்தர் மையப்படுத்தும். கர்த்தரை அறிந்து கொண்டாள் குறைச்சல் இல்லாமல் மேய்ச்சலை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? கர்த்தரை பற்றி கொண்டால் குறைச்சல் இல்லை, வாழ்க்கையில் மேய்ச்சலை கர்த்தர் கொடுப்பார். அப்ப அதற்கு முதல் காரியம் என்னன்னு கேட்டா, வாழ்க்கையில நாம் சரியாய் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும்.